வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேன். பொள்ளாச்சியில இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? அக்கா பொண்ணுங்க. அக்கா பொண்ணுக்கு பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 9/7/98 9/7/1998 8:25 AM 8:25 AM திருப்பூர். திருப்பூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். தனுசு ராசி பூராட நட்சத்திரம். தனுசு ராசி பூராட நட்சத்திரம். என்ன லக்னம் சார்? மேடம் பொண்ணு வந்து அமெரிக்காவில் இருக்கிறாப்படிங்க, மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கிறாப்படி. அமெரிக்காவில் மெடிக்கல் படிக்கிறாங்களா? ஆமாங்க சார். சரி, அமெரிக்காவில் மெடிக்கல் படிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது. என்னுடைய 8-12 சுபத்துவத்தை அமைப்பின் அடிப்படையில் பௌர்ணமி சந்திரன் 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. பௌர்ணமி சந்திரன் 12ஆம் இடத்தை பார்த்தாலே அமெரிக்கா, வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களில் தான் செட்டில் ஆவாங்க. இப்போ 2020 சந்திரன் 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால 3-4 வருஷமாகவே அமெரிக்க தொடர்புகள் வந்துருச்சு. சரிங்க சார். இவங்க வெளிநாட்டில் வேலை செய்வாங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கிறாப்படி வேலை எப்போ கிடைக்குங்க சார்? அங்கே படித்து முடித்தோடனே வேலை கிடைச்சிடும். ஏன்னா சந்திரனும் 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறாரு, செவ்வாயும் 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறாரு. அடுத்து ராகுதசை வரப்போகுது. இந்த பொண்ணு அமெரிக்காவிலேருந்து வராது. சரிங்க சார். மேரேஜ் எப்போ சார்? மேரேஜ் இப்போ இல்லை. எப்படி இருந்தாலும் சந்திர திசையில் கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, இது செவ்வாய் இருக்குது. லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ஆக 7ஆம் அதிபதி நீச்சமாகி தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறாரு. இந்த அமைப்பில் கொஞ்சம் லேட் ஆகுங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் 2028 சந்திர திசையில் சனி பக்தி முடிய போது, புதன் பக்தி, கேது சுக்கிர பக்தி. 2028 30 வயசுல தான் கல்யாணம். சரிங்க சார். அதுக்கு படிப்பு ஒரு தடையாக இருக்கும். சந்திர திசை சுக்கிர பக்தியில் தான் அந்த கல்யாணம். அடுத்த வர தசை எப்படி இருக்குங்க சார்? அடுத்து வரக்கூடிய தசைகள்லாம் நல்ல தசைங்க. சந்திர தசையை விட செவ்வாய் தசை நல்லா இருக்கும். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறனால ராகு தசையும் நல்லா தான் இருக்குது. அருமையான யோக ஜாதகங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வெளிநாட்டில் செட்டில் ஆவாங்க, அவ்வளோதான். மேரேஜ் இப்போ முடிச்சு அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க சார்? கண்டிப்பாக. வேலைகளை வராது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆமாங்க ஆமாங்க. இல்லை தப்புன்னு சொன்னீங்கன்னா என் 8-12 சுபத்துவ விதியே தப்பாக போயிடும். 12ஆம் இடம் குருஜி அதுக்காக தான் அமெரிக்காவில் போக வேண்டியிருக்காங்க. நீங்கள் அமெரிக்கான்னு சொல்லலைன்னா கூட நான் எடுத்தடுப்புல கேட்டிருப்பேன், இந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு கேட்டிருப்பேன். கண்டிப்பாக. நீங்கள் அமெரிக்கான்னு கேட்கலன்னா கூட இந்த பொண்ணு வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள் இருக்குதுங்க, பௌர்ணமி சந்திரன் 12ஆம் இடத்தை பார்க்குதுன்னு இருப்பேன். ஆமாம் கண்டிப்பாக. இந்த பொண்ணுக்கு வர்றதுக்கு இஷ்டமே கிடையாது. ஏன்னா சந்திர தசைகள் நடக்குது. குருஜியை கேட்டு சொல்லுங்க அப்படின்னு ஒரே ரகலை. அதனால தான் வாய்ப்பே கிடையாது. பாப்பா நல்லா இருப்பா. ஏன்னா லக்னத்தை குருபா இருக்கிறார். லக்னத்தில் தனி புதன் இருக்கிறார். சரியான புத்திசாலி உங்க அக்கா பொண்ணு. சரியான புத்திசாலி. பிச்சை வாங்கின படிப்புல எல்லாம் மற்றவங்க இது இந்த பொண்ணுகிட்ட அருமையான புத்திசாலி. மெரிட்லேயே வந்துருச்சு. மெரிட்லேயே போன அப்படிங்க. இந்தியாவிலேருந்து ஒருத்தே போய்க்கிறாங்க மெரிட்ல. சார் நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் சார். ஜோசியம் வந்து ஒரு கணக்கு சார். தெரிஞ்சவனுக்கு இது ஒரு சாதாரண கணக்கு சார். கண்டிப்பாக. புதன் வலுத்து இருக்குது. சந்திர அதியோகத்தில் புதன் இருக்குது. புத்திசாலி கிரகம் லக்னத்திலேயே திக்பலமாக இருக்கிறார். குருபார்வையில் இருக்கிறார். சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். எக்ஸலண்ட்டான புத்திசாலி. பான் ஜீனியஸ்ன்னு இந்த மாதிரி ஜாதகங்களை சொல்லுவேன். இந்த மாதிரி பாப்பா என்கிட்ட அந்த பாப்பாவே நேரில் பேசினா எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ அறிவாளிகளை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம். அவ்வளோ பெரிய அறிவாளி இந்த பொண்ணு. கண்டிப்பாக பேச சொல்கிறேன் சார். உங்கள் கூட ட்ரை பண்ண அமெரிக்கா ட்ரை பண்ண சொல்கிறேங்க. இதுக்கு பேசிட்டீங்களே, இதுவே போகிறோம். அறிவாளியான பொண்ணு, அப்பா அம்மாவுக்கு செலவு வைக்காத பொண்ணு, அப்பா அம்மாவை மறக்காத பொண்ணு, மெரிட்லேயே எல்லாம் கிடைக்கும். படித்து முடித்தோடனே வேலை கிடைச்சிடும். ஏன்னா சந்திர தசை, லக்னாதிபதி தசை. இன்னொன்று சொல்கிறேன், ஒர்க்காலிக் 6ஆம் இடத்தோட லக்னாதிபதியை தொடர்பு கொண்டாலே வேலையில் பைத்தியமாக இருப்பாங்க. அதாவது என்னை வேலையில் ஒருத்தர் ஒன்று சொல்லிடக்கூடாது, நான் தான் இந்த வேலையில் பெரிய நம்பர் 1ன்னு பேர் வாங்கணும். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உண்டு. கரெக்டாக சொன்னீங்க சார். 100% கரெக்டாக சொன்னீங்க. நம்பர் 1 இருக்கும். ஒரே வெரி நம்பர் 1 இருக்கும். வேலையிலலாம் ரொம்ப இதாக இருக்கும். ஆகவே இந்த பொண்ணை பற்றி பெரிய கவலைகள் இல்லை. ஆனால் திருமணம் 30 வயசுல தான் நடக்கும். இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சந்திரதசை சுக்கிரபுக்தியில் தான் நீடித்த தாம்பத்திய சுகம். 11ஆம் இடத்துல 3, 7, 11 கூடியவர்கள் தான் திருமணத்தை தருவார்கள் என்கின்ற விதியின் அடிப்படையில் லக்னாதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் திருமணத்தை கொடுப்பார். அதுக்கு படிப்பு தான் தடையாக இருக்கும் அல்லது வேலை தடையாக இருக்கும். 2028 தான் கல்யாணம். வாழ்த்துக்கள். இந்த பொண்ணு பாப்பா நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஜாதகத்தை பார்த்தேன். எப்போவுமே ஒரு நல்ல ஜாதகம் பார்த்தா என் கண்ணில் மின்னல் அடிக்கும். அது இன்னைக்கு ஒரு மின்னல் அடிக்கிற நல்ல ஜாதகம். வாழ்த்துக்கள். பாப்பா நல்லா இருப்பா. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம்.